ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்பு கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியில் தஹி பூரி எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதில் இப்போது கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூரி. இது அப்பளம் மாதிரி மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்குது. இதை வாங்கி நம்ம வீட்லேயே பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சட்னி அண்ட் க்ரீன் சட்னி. கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் சாட் மசாலா, இதோட ஓமப்பொடி எடுத்துருக்கோம். இப்போது தஹி பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் சட்னி, கர்டு, உருளைக்கிழங்கு மசாலா அண்ட் பூரி, green chutney, chaat masala and chili powder, then ஓமப்பொடி. இப்போது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பூரியை இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ண முடியும். இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்கை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரிலையும் உள்ள உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்வீட் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா கூட நீங்கள் பிளாக் சன்னா இல்லை பச்சை பயிறு அந்த மாதிரி வேக வச்சு கூட ஹெல்த்தியாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் சட்னி. அடுத்ததாக தயிர் சேர்த்துப்போம். தஹி பூரியோட ஸ்பெஷலே தயிர் தான். ஸோ தயிர் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே ஓமப்பொடி மிக்சர் எல்லாத்துலேயும் சேர்த்துப்போம். இப்போது இதில் இன்னொரு லேயர் தயிர் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சில்லி பவுடர் அண்ட் சாட் மசாலாவை மிக்ஸ் பண்ணி லைட்டாக மேலே தூவி விட்டுருங்க. சூப்பரான தஹி பூரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.